அமெரிக்காவின் F-360 விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஏமன் ஹவுதி படை இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் உள்ள ராணுவ தளவாடங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஏமன் ஹவுதி படையின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி அறிவித்துள்ளார். மேலும் ஏமன் பகுதியில் உளவு பார்த்து வந்த அமெரிக்காவின் ராட்சத உளவு விமானமான F-360 சுட்டு வீழ்த்தியதாக யஹ்யா சாரி அறிவித்துள்ளார். ஏமனில் சடா நிர்வாக பகுதியில் தரையில் இருந்து வானில் தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகளை கொண்டு F-360 உளவு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் காசாவின் முற்றுகையை விலக்கிக் கொள்ளும் வரை இஸ்ரேல் மீதான தொடர்ச்சியான தாக்குதலில் இருந்து ஏமன் பின்வாங்க போவதில்லை என்றும் உலகம் முழுவதும் உள்ள சுதந்திரத்தை விரும்பும் மக்கள் அனைவரும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் யஹ்யா சாரி கேட்டுக்கொண்டுள்ளார். இஸ்ரேலின் நடவடிக்கைகள் பணைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்து, எச்சரிக்கும் அபு உபைதா. இஸ்ரேல் அரசு காசாவில் உள்ள மக்களை எந்தெந்த இடத்திலிருந்து நகரச் சொல்கிறதோ அந்தந்த இடங்களில்தான் பணைய கைதிகள் பாதிக்கும் மேற்பட்டோர் இருப்பதாக ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா அறிவித்துள்ளார். அவர்களை இந்த இடங்களில் இருந்து இடம்பெயர்க்க வேண்டாம் என்று தாங்கள் முடிவு செய்திருப்பதாக அபு உபைதா அறிவித்துள்ளார். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஹமாஸின் மூலமாக உச்சபட்ச பாதுகாப்பை வழங்கி இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அவர்கள் உயிருக்கு இஸ்ரேல் மூலம்தான் ஆபத்து இருக்கின்றது. அவர்களது உயிர் மீது இஸ்ரேலுக்கு அக்கறை இருந்தால் உடனே அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்து பணைய கைதிகளை விடுதலை செய்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்று தனது எச்சரிக்கையை விடுத்துள்ளார். பணைய கைதிகளின் உயிருக்கான மொத்த பொறுப்பையும் இஸ்ரேல் அரசிடமே ஒப்படைத்து விட்டதாக அபு உபைதா அறிவித்துள்ளார். குறிப்பாக நெதன்யாகுவின் அரசுதான் அவர்களின் உயிருக்கு பொறுப்பு என்றும் கூறியிருக்கின்றார். மேலும் அவர்களது உயிருக்கு மரியாதை கொடுத்திருந்தால் ஜனவரி மாதம் போடப்பட்ட ஒப்பந்தத்தை நெதன்யாகு அரசு பின்பற்றி இருக்கும் என்றும் பல பணைய கைதிகளும் இன்று வீடு போய் சேர்ந்திருப்பார்கள் என்றும், ஆனால் நெதன்யாகு அரசு அவ்வாறு செய்யவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவின் புதிய போர் கப்பல். தனியார் உளவு ஆய்வாளரான எம்டி ஆண்டர்சன் வெளியிட்டிருக்கும் தகவலில் அமெரிக்க போர்க்கப்பலான USS வானி இ மேயர் எனும் போர்க்கப்பல் இந்திய பெருங்கடலில் உலாவுவது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் தெரிவதாக கூறியிருக்கின்றார். மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்கனவே உள்ள அமெரிக்காவின் USS ஹாரி எஸ் ட்ரூமன் என்ற போர்க்கப்பல் ஏமனுடன் நடைபெற்று வரும் போரில் கடுமையான தாக்குதலை எதிர்கொண்டு வருகின்றது. மேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப் போவதாகவும் ட்ரம்ப் எச்சரித்து வந்தார். இந்த நிலையில் USS ஹாரி எஸ் ட்ரூமனுக்கு உதவக்கூடிய வகையில் USS வானி இ மேயர் என்னும் போர்க்கப்பல் இந்திய பெருங்கடலில் உலாவுவது தெரிய வந்துள்ளது. கடந்த 3 வாரங்களாக ஏமன் மீது அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதலில் $200 மில்லியன் செலவு செய்யப்பட்டுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அடுத்த ஒரு வாரத்தில் இது $1 பில்லியன் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகின்றது. இவ்வளவு தூரம் செலவு செய்து ஏமன் மீது தாக்குதல் நடத்தியும் ஏமன் ஏவும் ஏவுகணைகளை குறைந்த அளவு கூட அமெரிக்காவால் தடுக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் 17 MQ-9 ட்ரோன்களை வீழ்த்தியுள்ளோம். ஏமன் அன்சருல்லா அமைப்பின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி பரபரப்பு பேச்சு. கடந்த வெள்ளிக்கிழமை ஏமன் அன்சருல்லா அமைப்பின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தொலைக்காட்சியில் நிகழ்த்திய உரையில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தும் ஆக்கிரமிப்புகளை வன்மையாக கண்டித்துள்ளார். அமெரிக்க ஆதரவுடன் பாலஸ்தீன நலனை முழுமையாக அழிக்க இஸ்ரேல் முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இஸ்ரேல் லெபனான் மற்றும் சிரியா பகுதிகளிலும் தனது ஆக்கிரமிப்பு தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளதாக அப்துல் மாலிக் அல் ஹவுதி சுட்டிக்காட்டியுள்ளார். காசாவில் இப்போது நடந்து வரும் கொடூர நிகழ்வுகள் தொடர்ச்சியான வழக்கமான காட்சிகளாக மாறிவிடக்கூடாது என்றும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய செயல்பாட்டாளர்கள் காசாவில் நடக்கும் அட்டூழியங்களுக்கு எதிராக மக்களை திரட்டி போராட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மனிதாபிமான ரீதியாக, சட்ட ரீதியாக, நெறிமுறை ரீதியாக எந்த வகையில் பார்த்தாலும் அரபுக்களின் மௌனம் துரோகத்தின் முகமாகவே தெரிகின்றது என்று அப்துல் மாலிக் அல் ஹவுதி தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், ஏமன் மீது அமெரிக்கா நடத்தும் தாக்குதல் தனி ஒரு நிகழ்வாக பார்க்க முடியாது. இது பாலஸ்தீனத்தில் தொடங்கி மத்திய கிழக்கு முழுவதும் நடைபெறும் தாக்குதலில் ஒரு பங்காகவே பார்க்க முடியும் என்றும், அமெரிக்காவிற்கு எதிரான ஏமனின் போர் இஸ்ரேலுக்கு எதிரான போர்தான் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் மொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் இஸ்ரேலுக்கு தலை வணங்குவதை அமெரிக்கா எதிர்பார்ப்பதாகவும் அப்துல் மாலிக் அல் ஹவுதி குற்றம் சாட்டியுள்ளார்.
அல்லக்ஸா வெள்ளப்பெருக்கு தொடங்கிய நாளில் இருந்து இதுவரை அமெரிக்காவின் 17 MQ-9 ட்ரோன்களை ஏமன் படை சுட்டு வீழ்த்தியதாகவும் இது இதுவரை இல்லாத ஏமனின் சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது என்று கூறியிருக்கின்றார். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஏமன் இருப்பதாலேயே ஏமன் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நிகழ்த்துவதாக அப்துல் மாலிக் அல் ஹவுதி தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார்.